இந்த நியூஸ் படிக்கும்போது நெஞ்செல்லாம் புண்ணாகி விட்டது என்றே சொல்லலாம். எல்லோ ஃபேன்ஸ் அனைவருக்குமே ஒரு ஹார்ட் பிரேக் மூமெண்ட் என்றே சொல்லலாங்க. பட் கெட்டதில் தான் ஒரு மிகப்பெரிய நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட், அதாவது ஐபிஎல் நிர்வாகத்திடம், அதாவது ஐபிஎல் நடத்துகிற பிசிசிஐயிடம் சில ரிக்வஸ்ட் பண்ணி ஒரு முக்கியமான பிளேயரை வந்துட்டு எடுத்திருக்காங்க. அது வேற யாரும் இல்லை, ஒரு வேற லெவல் நியூஸ் என்றே சொல்லாங்க. இனிமே சிஎஸ்கே டீமை எந்த டீமாலும் தொட முடியாது என்றே சொல்லலாம். ஆனால் இந்த செய்தியை வந்துட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ்னால தாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அது மிகப்பெரிய லெவலில் என்னங்க சொல்கிறது, ஒரு சோகமான செய்தி, டிக்குமுக்காயிரும் மனசெல்லாம். ஓகே, மெயினாக இப்போ மேட்ருக்குள்ளே போயிடலாம். வர ஃப்ரைடே ஜிடியோட மோதிரம். சிஎஸ்கே 3வது 4வது பிளேஸை பிடிக்கிறதோட பாயிண்ட் டேபிளில் முதல் அந்த 2 ஸ்லாட் இருக்கு இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டும் சரி செகண்ட் ஸ்லாட், இதில் ஏதாவது பிடிச்சா குவாலிஃபயர் 1ல் தோத்தாலும் குவாலிஃபயர் 2ல் வந்துட்டு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஃபைனல் போக. குவாலிஃபயர் 2 வந்துட்டு சென்னையில் நடக்குது, அது நமக்கு மிகப்பெரிய சாதகம். ஆனால் 3வது 4வது பிளேஸ் எலிமினேட்டர் ரவுண்ட் வந்துட்டு சென்னையில் நடக்கலை, அகமதாபாத் வென்யூவில் நடக்குது. நம்ம தோத்தா அப்படியே வெளியே வந்துட வேண்டியதான். அதனால கிரிட்டிக்கல் மேட்ச். இனிமேல் அடுத்த 3 மேட்சும் நம்ம வின் பண்ணாதான் நமக்கு ஃபைனல் போக 2 வாய்ப்பு. கிட்டத்தட்ட என்னங்க சொல்கிறது, குவாலிஃபயர் 1க்கு நம்ம போயிட்டோம்னாலே, அந்த ஸ்லாட்டை பிடிச்சிட்டாலே டெஃபினட்டாக குவாலிஃபயர் 2 சென்னையில், அந்த ஃபைனலும் சென்னையில் ஈஸியாக சிஎஸ்கே சாம்பியன் வின் பண்ணிடுவாங்க. இதை ஏன் நான் திரும்ப திரும்ப கன்வெர்ட் பண்ணுறேன்னா, இதுக்காண்டி தான் இப்படி ஒரு ஆழமான டிசிஷன் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட். உங்களுக்கே தெரியுங்க, நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள், தம்ப்நெயில் கூட கொடுக்குறேன். தீவிர சிகிச்சை பிரிவில் தோனியா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லையா தம்ப்நெயிலில். உண்மைதாங்க. அதாவது தோனி என்ன பண்ணியிருக்காருன்னா, அதிக டேப்லெட் எடுத்துக்கிட்டு தான் இந்த சீசன் ப்ளே பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு ராஜாவுக்கு மிகப்பெரிய வீரமே என்னன்னு கேட்டிங்கன்னா, போரில் வந்துட்டு தளபதி, மந்திரி, சேம் டைம் சிப்பாய் எல்லாம் அழிஞ்ச பிறகும் உயிர் என்னடா உயிர் மயிர்னு சொல்லிட்டு போர் தொடுப்பாருங்க. கடைசி வரை நிற்கிறது ராஜா தான். அப்போ தான் எதிரணியை வந்துட்டு நம்மளால் வின் பண்ணி அந்த நாட்டை கைப்பற்ற முடியும்னு வைங்களேன். அந்த மாதிரி வந்துட்டு சிஎஸ்கே டீமில் முஸ்தபிர் கழட்டி விட்டு போயிட்டாங்க, அண்டு சேம் டைம் பத்ரனா கழட்டி விட்டு போயிட்டாங்க, கான்வேவுக்கு இன்ஜுரி, இப்படி ஏகப்பட்ட இன்னல்கள், தலைக்குமே ஏகப்பட்ட இன்ஜுரிங்க. உங்களுக்கே தெரியும், தீபக் சேகாருக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஜுரினா அவரும் ஓடி போயிட்டாரு. இந்த சூழலில் நம்ம போயிடக்கூடாதுன்னு அந்த வலியை தாங்கிக்கிட்டு தான் டேப்லெட் போட்டுக்கிட்டே, ஏன்னா அங்கே சர்ஜரி பண்ணியிருக்கு, தசனார் வந்துட்டு தோனி கிழிஞ்சிருக்குங்க. அதோடு தான் பார்த்தீங்கன்னா சின்ன அதாவது என்னங்க சொல்கிறது, மெடிசன் எடுத்து அதிக டேப்லெட் எடுத்துகிட்டு தான் மேட்ச்க்குள்ளேயே வராரு. அது அவருக்கு மிகப்பெரிய லெவலில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அதுதான் பஞ்சாபுக்கு எதிராக மிட்ஸில், அதாவது ரன்னிங் வராது அப்படின்னு அவரை திரும்ப போக சொன்னார் பார்த்தீங்களா. அவர் செம்ம ஃபினிஷர் பேட்ஸ்மேன். அது எதுக்கு சொன்னார்னா, அவரால் ஓடவே முடியல. அதுதான் 19வது ஓவரே வராரு. ஓகேவா, எப்பேற்பட்ட சூழலாக இருந்தாலும். இந்த நிலையில் மருத்துவ ரிப்போர்ட் நேற்றே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, இனிமேல் நீங்கள் விளையாடக்கூடாது, மேலும் விளையாண்டிங்கன்னா மீண்டும் ஒரு மிகப்பெரிய சர்ஜரி காலில் பண்ணுற மாதிரி வரும், தயவு செய்து நீங்கள் இனிமேல் விளையாடக்கூடாதுன்னு மருத்துவர்கள் வந்துட்டு ரிக்வஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, அதையும் மீறி தோனி விளையாட ஓகே பண்ணியிருக்காரு. ஆனால் சிஎஸ்கே நிர்வாகம் அண்ட் இளம் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் இல்லை, இதுக்கு மேலே தோனி விளையாண்டா அது வந்துட்டு எங்கள் மனசு ஏற்றுக்கொள்ளாது, அது சரியும் இருக்காதுன்னு சொல்லிட்டு, இப்போ சென்னை அணிக்கு ஒரு சரியான கீப்பர் தேவை, எக்ஸ்பீரியன்ஸ் கீப்பர் தேவை. அவினாஷ் ராவ் வந்துட்டு இந்த பிளே ஆஃப் சூழலெல்லாம் இறக்கி விட முடியாது. ஓகேவா, இந்த நிலையில் பிசிசிஐயிடம் என்ன ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, கான்வே வந்துட்டு 99% ஃபிட்னஸ் ஆமாங்க. முஸ்தபிசூர் வந்துட்டு வெளியே போயிட்டார் இல்லையா, முஸ்தபிசூர் அப்படி இல்லைன்னா பத்ரனா, இவங்க 2 பேரில் யாரையாவது ஒருத்தவங்களை வந்துட்டு நாங்கள் ரூல்ட் அவுட் பண்ணிக்கிறோம், வேறு பிளேயரை நாங்கள் எடுத்துக்கிறேன்னு பிசிசிஐயிடம் கேட்க, பிசிசிஐயும் அதற்கு ஓகே பண்ணியிருக்காங்க. அந்த பிளேயர் யாருன்னா டிவான் கான்வே, அதாவது முஸ்தபிசருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அப்படி இல்லைன்னா பத்ரனாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக டிவான் கான்வே மீண்டும் சென்னை அணியில் ப்ளே பண்ண போகிறார் பிளே ஆஃப் தொடர் என்று ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க. நம்ம டிவான் கான்வே கீப்பர் அண்ட் பேட்ஸ்மேன். ஓகேவா, அதனால தான் சிஎஸ்கே நிர்வாகம் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஏன்னா தோனி இனிமேல் விளையாடுறது மிகப்பெரிய கடினமாமா, ரொம்ப கிரிட்டிக்கல். தசனார் கிழிஞ்சிருச்சு, அவர் விளையாட ஓகே தான் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் விளையாண்டார்னா மிகப்பெரிய லெவலில் காலில் சர்ஜரி பண்ணக்கூடும்னு மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க. சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட்டும் இல்லை தலை, நீங்கள் இதுக்கு மேலே ப்ளே பண்ணக்கூடாதுன்னு திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த நிலையில் அதாவது ஜிடிக்கு எதிராக வர ஃப்ரைடே நடக்குதுங்க. கான்வே தோனிக்கு பதிலாக ப்ளே பண்ணுவார். அப்போ தோனி வந்துட்டு இந்தியன் பிளேயர். ஓகேவா, அவருக்கு பதிலாக யார் விளையாடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, சமீர் எஸ்பி வந்துட்டு பிளேயிங் லெவலில் விளையாடுவாருங்க. இந்த 4 ஃபாரின் பிளேயரில் கிளீசனை தூக்கிட்டு நம்ம டிவான் கான்வே ப்ளே பண்ணுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. ஒரு கீப்பராகவும் அண்ட் ஒரு ஓப்பனர் பேட்ஸ்மேனாகவும் சென்னை அணிக்கு வந்துட்டு இந்த தொடக்க வீரர் தாங்க மிகப்பெரிய மைனஸு. அது வந்துட்டு நமக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காக சரியாகி இருக்கு என்றே சொல்லலாம் தோனி ரூபத்தில். ஓகேவா, பட் எல்லாத்துக்குமே என்னென்னா டிவான் கான்வே வர்றது மகிழ்ச்சி தான். ஆனால் தோனி சென்னை டீமோட ஒரு மிகப்பெரிய அடையாளம். பட் அவருக்கு ஒரு டைட்டான சூழலுங்க. அதனால வந்துட்டு அவர் விளையாடுறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் மருத்துவ ரிப்போர்ட் வந்துட்டு அதை மறுத்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. தோனி வந்துட்டு அதாவது 2 மேட்ச் அடுத்து வர 2 மேட்ச்
மேட்ச் ரெஸ்ட் எடுக்கக்கூடுமாமா? அந்த 2 மேட்சும் தலை இல்லாமல் எதிரணிகளை பீட் பண்ண முடியுமா நம்ம சென்னையால்? உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க.